நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. நேற்று நடந்த RSS நிகழ்ச்சியில் RSS உடைய சீஃப் மோகன் பகவத் வந்து நிறைய விஷயங்கள் பேசினார். அதில் முக்கியமாக அவர் வந்து சொன்னது வந்து இந்த முஸ்லீம் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹிந்துஸ்க்கு வந்து பிரதர்ஹுட்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு. பாப்புலேஷன் பற்றியும் அவர் பேசியிருந்தார். இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் பற்றியும் பேசியிருக்காரு. ஓவராலாக அவருடைய நேற்றைய அந்த ஸ்பீச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை உள்ள நாடாக இந்தியா தான் இருக்கிறது. இவர் மேலும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள சொல்வதன் மூலம் இந்தியாவை ஒரு அழிந்த நாடாக, வளர்ச்சி பாதையிலிருந்து திரும்ப பின்னோக்கி நகரும் நாடாக மாற்றும் முயற்சியிலே இவர் ஈடுபடுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் என்பது நாடு செழிப்பாக, மக்கள் தொகை குறைவாக இருக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் என்ற வகையிலே ஒரு அறிவார்ந்த ஒரு சிந்தனை தான் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள் என்று சொல்வது அது அவர்களுடைய சித்தாந்தம். அதற்கு மேல் அவர்களுடைய எந்த சித்தாந்தமும் நாகரிக உலகத்துக்கு ஏற்றதில்லை. அதெல்லாம் காட்டுமிராண்டி சமுதாயத்துக்கு சரியாக இருக்கும். அவர் இந்த முஸ்லிம் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் பேசியிருக்காரு. வந்து கொடுக்கறத பற்றியும் அதே சகோதரத்தோடு குணத்தோடு இங்கே இருக்கிற இந்துக்கள், நான் சொல்லுது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இல்லை, இங்கே உள்ள இந்துக்கள், அவர்கள் பிற்படுத்தப்பட்டவரோ பட்டியலினத்தவரோ யாராக இருந்தாலும் இந்துக்களாக இருப்பவர்கள் எந்த கோவிலிலும் போய் பூஜை செய்ய அனுமதி உண்டு. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும்தான் அந்த அனுமதி இன்றைக்கு இருக்கிறது. எல்லா இந்துக்களுக்கும் அந்த உரிமை உண்டு என்று ஒரு சட்டம் இயற்ற சொல்லுங்கள் அவர்களுடைய அதிகாரிகளை. முதலில் இந்துக்களை சகோதரர்களாக பார்க்க சொல்லுங்கள். தொட்டால் தீட்டு என்கிற நிலையிலிருந்து மாற்றி இந்துக்களை சகோதரர்களாக பார்க்க சொல்லுங்கள். எல்லா கோயிலிலும் எந்த இந்துவும் எந்த சாதியை வித்தியாசமின்றி எந்த இந்துவாக இருந்தாலும் போய் கருவறைக்குள் நுழைந்து பூஜை செய்கின்ற அனுமதியை வழங்க சொல்லுங்கள், பார்ப்போம். இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை கேட்பவர்களுக்கு இந்துக்களுக்கு முதலில் மரியாதை கொடுக்க சொல்லுங்கள், பிறகு அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். சார், இன்னொரு இன்சிடென்ட் இப்போ ரீசெண்டாக வந்து வைகை சிவகங்கை ஆற்றில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக பெறப்பட்ட பெட்டிஷன்ஸ் நிறைய ஃப்ளோட் ஆகுது. டாக்ஸ் பேயர்ஸ் மணி நிறைய வேஸ்ட்டாக இருக்குன்னு இப்போ பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட ட்வீட் பண்ணியிருந்தாரு. இந்த இன்சிடென்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா பெட்டிஷன்ஸ் வந்து ரிவரில் ஃப்ளோட் ஆகிறது வந்து அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்க்குறாங்க. இல்லை, அது தவறு. அது அதிகாரிகள் அதை ஆய்வு செய்ய வேண்டும். எனக்கு இப்போ சந்தேகம் என்னவென்றால், இந்த மனுக்களை எல்லாம் எடுத்து யார் ஆற்றிலே போட்டது, அதிலே பிஜேபியின் கை ஏதேனும் இருக்குமா? ஏன்னா பிஜேபி எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். வாக்காளர் பட்டியலே வாக்காளர்களே திருடுகிற அளவுக்கு சென்று விட்டு அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு ஒரே ஆசை, வெறி, ஆசை கூட அல்ல. அந்த அளவிலே இருக்கிறார்கள். இந்த தவறை செய்தவர் யார், அவருக்கும் பிஜேபிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா என்பதை உரிய அதிகாரிகள் விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.